விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எழுச்சி தமிழர் தலைவர் அண்ணன் திருமா அவர்களின் 55வது பிறந்த நாளையொட்டி கரூர் மாவட்டத்தினுடைய தொழிலாளர் விடுதலை சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் மிகவும் விமர்சையாக அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினோம். இன்று நடந்த இந்த நிகழ்வில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். அண்ணனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து 55 பேருக்கு தினந்தோறும் பால் வழங்குகின்ற நிகழ்ச்சியை நாங்கள் மிகவும் சிறப்பாக செய்து முடித்திருந்தோம். இன்றைய இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு 4ஆம் தேதியிலிருந்து இன்று 17ஆம் தேதி வரை பால் வழங்கினோம். இன்றைய சிறப்பு கரூர் மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் சி சேகரன், எமது தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களின் 55வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலிருந்து இன்று 17ஆம் தேதி வரை தொடர்ந்து பால் வழங்கினோம். இன்றைய சிறப்பு நிகழ்வாக ஏழை எளியோர்களுக்கு இனிப்பு வழங்கி சேலை வேஷ்டி கட்சியினுடைய கொடியேற்றி சிறப்பு செய்தோம். அண்ணன் அவர்கள் தங்களின் வாழ்நாளில் அடித்தட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். அந்த உழைப்பு என்றைக்கேனும் விளைச்சலை தரும் என்ற நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அவர் பின்னே வீரநடை போடுவதற்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய அரசியல் சூழலில் விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து அரசியல் அமையாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எமது தலைவர் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த வழியினை தொடர்ந்து பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இருப்போம் என்று கூறி, எழுச்சி தமிழர் அவர்கள் வாழ்க, எழுச்சி தமிழரின் அடிவற்றி செல்வோம், அவரின் கட்டளைகளுக்கு ஏற்ப நடப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறி அவர்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பாருங்க அப்படியே இருங்க. இயக்கத்தின் கொடியினை இயக்கத்தின் மூத்த நிர்வாகி அருமையண்ணன் சேகரன் அவர்கள் ஏற்றி வைப்பார்கள். வாழ்க வாழ்க வாழ்கவே, அண்ணன் திருமா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அண்ணன் திருமா வாழ்கவே, அடங்க மறுப்போம் சீறி பாயும் சீர்திருள் நாங்கள், திருமா உழவன் தம்பிகள் நாங்கள், வீர வணக்கம் புரட்சியாளர் ரொம்ப கிழக்கு எதியா வந்தா அடுத்த